வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு சமாதானமான வாழ்க்கையை கொடுப்பாராக. ஒவ்வொரு மனிதனும் விரும்பக்கூடியது சமாதானமான வாழ்க்கை. இப்படியாக சொல்வதை நாம் கேட்டிருக்க முடியும். இந்த மனிதனுக்கு எல்லாம் இருக்கிறது, நல்ல வேலை, நல்ல பணம், நல்ல வீடு. ஆனாலும் இந்த மனிதன் திருப்தி அடையாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார் என்று சொல்வதை நாம் பல இடங்களிலே நாம் கேட்க முடிவதுண்டு. அநேக சாதாரணமான மக்களும் இப்படியான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் சமாதானத்தை தேடி பல காரியங்களை முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞர் காணப்பட்டார். அந்த இசைக்கலைஞர் பல நாடுகளுக்கு சென்று இசை நிகழ்ச்சிகளை வழங்குவது அவருக்கு வாடிக்கையாக காணப்பட்டது. அந்த இசை நிகழ்ச்சிக்காக செல்லும் பொழுது தன்னோடு மற்ற அநேக இசை கலைஞர்களையும் அவர் சேர்த்து கொண்டு செல்வதுண்டு. பல வகையான இசை கருவிகளை கொண்டு ஒரு இனிமையான இசை மாலையை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் நிகழ்ச்சிகளை நடத்துவார். அவர் அப்படி எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் அவர்களுடைய இசை கருவிகளும் கொண்டு செல்லப்படும். அதற்கென்று பிரத்யேகமான விமானங்கள் தயார் செய்யப்பட்டு அந்த விமானத்திலே அந்த இசைக்கருவிகள் எந்த விதமான சேதமுமின்றி கொண்டு சேர்க்கப்படும். எவ்வளவுதான் கவனமாக கொண்டு சேர்த்தாலும் அந்த இசைக்கருவிகள் சில நேரங்களிலே பழுதடைவது தவிர்க்க முடியாததாகவே காணப்படும். அப்படி காணப்படும் பொழுதெல்லாம் அந்த இசை நிகழ்ச்சிக்கு முந்தைய நாட்களிலே அந்த எல்லா இசைக்கலைஞர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த பிரதான இசைக்கலைஞர் தன்னுடைய நோட், அதாவது தன்னுடைய இசைக்கருவியிலிருந்து ஒரு சப்தத்தை எழுப்பினால் அதே மாதிரியான ஒரு சப்தம் எல்லா இசைக்கருவிகளிலும் வர வேண்டும் என்பதற்காக அதை டியூன் செய்வார்கள். எல்லாம் ஒரே போல டியூன் செய்யும் பொழுதுதான் அது சீராக இசை வடிவிலே காணப்படும். இல்லை என்றால் அது கேட்பதற்கு இனிமேற்றதாக மாறிவிடும். ஆகவே இவர்கள் முந்தைய நாள் இப்படியாக ஒவ்வொருவரும் தங்களுடைய இசைக்கருவியை எடுத்து அந்த இசை கலைஞர் என்ன கட்டளையிட்டு என்ன ஒரு இசை ஒளியை எழுப்புகிறாரோ அதே இசை ஒளிக்கேற்ப தங்களுடைய இசை கருவியிலே அதிலே மாற்றம் செய்வது அவர்களுடைய வாடிக்கையாக இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் இதே போன்றுதான். நம்முடைய வாழ்க்கை பிரதான இசைக்கலைஞராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளிக்கு ஏற்ப, சத்தங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அப்படி மாற்றி அமைத்தால்தான் அது இனிமையானதாக காணப்படும். ஆனால் பொதுவாக மனிதர்கள் என்ன செய்கிறோம்? எனக்கு என்ன பிரியமாக இருக்கிறது என்று சொல்லிதான் நாம் விரும்பி நாம் செயல்படுகிறோம். எனக்கு இது பிடித்திருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சட்டம் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் எழுதக்கூடிய வாசகங்களை ஆங்காங்கே நாம் பார்க்க நேருகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இனிமையானதாக சமாதானமாக காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கின இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப அது அமைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்ப எப்பொழுதெல்லாம் நாம் காரியங்களை திட்டமிட்டு செயல்படுகிறோமோ அது சமாதானத்திற்கு ஏதுவான வழிகளில் கொண்டு சேர்ப்பது இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கினதும் வடிவமைக்கிறதும் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கினது இயேசு கிறிஸ்து. அது மனிதன் அல்ல, அது பெற்றோர்கள் அல்ல, அது ஆசிரியர்கள் அல்ல, நீங்கள் பின்பற்றி செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் அல்ல, நீங்கள் பின்பற்றக்கூடிய நடிகர் அல்ல, நீங்கள் பின்பற்றக்கூடிய ரோல் மாடல் என்று சொல்லக்கூடிய மாடல் நடிகர் நடிகைகளோ மற்ற நபர்களோ அல்ல, நீங்கள் பின்பற்றக்கூடிய கொள்கைகள் அல்ல. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்திருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு ஏற்ப நீங்கள் ஒழுங்குபடுத்துகிறீர்களா என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது.
நம்முடைய வார்த்தைக்கேற்ப எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையானது திசை மாறி செல்லக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அது ஒழுக்கமுள்ளதாக காணப்படாது. அது சீரானதாக சமாதானமான வழிகளை நோக்கி சென்றடையாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே நியாயாதிபதிகள் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்திலே இப்படியாக வாசிக்கிறோம், அவனவன் தன் தன் வழியின்படி சென்று கொண்டிருந்தான் என்று சொல்லி. ஒரு தேசம், சுதந்திரம் அடைந்த ஒரு தேசம் எல்லாம் சுதந்திரம் பெற்றுவிட்டது என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இஷ்டத்துக்கேற்ப ஒவ்வொரு காரியங்களை செய்தால் அந்த தேசம் எப்படி காணப்படும்? உதாரணமாக, எனக்கு வலது பக்கம் ஓட்டுவது தான் எனக்கு பிரியம் என்று சொல்லி ஒருவர் ஓட்டுகிறார். இன்னொருவர் எனக்கு இடது பக்கம் ஓட்டுவது தான் சரி என்று ஓட்டுகிறார். இப்படி இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் தங்களுடைய வாகனத்தை ஓட்டினால் அது எப்படி இருக்கும்? எத்தனை விபத்துகளை சந்திக்க நேரிடும்? எத்தனை உயிர் சேதங்கள் சென்று அடையும்? பிரியமானவர்களே, இது போலதான் நம்முடைய வாழ்க்கையும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் என்ன நினைக்கிறோம்? எனக்கு இதுதான் தோன்றுகிறது, எனக்கு இதுதான் பிடித்திருக்கிறது என்று பிடிவாதமாக நம்முடைய வாழ்க்கையை நாமே திட்டம் பண்ண விரும்புகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கினது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை எதற்காக அவர் உருவாக்கி இருக்கிறார் என்பதும் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் வேதாகமத்திலே. பிரியமானவர்களே, கொலோசியர் என்ற புஸ்தகம் 1 அதிகாரத்திலே 15 - 17 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களில் வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் அவருக்காகவும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாம் நமக்காக உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல, இறைவனுக்காக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வேலையை செய்யும்படியாக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு பிரியமானதை செய்யும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு பிரியமானவைகள் எவைகள்? பிலிப்பியர் என்ற புஸ்தகத்திலே 4 அதிகாரம் 8 வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம், சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இந்த உலகத்திலே நாம் எவைகளை செய்ய வேண்டும்? அன்புள்ளவைகள், நற்கிரியைகள் உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதியுள்ளவைகள், இவைகளை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிறார். அதற்கென்றே உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். ஆனால் மனிதன் எதை செய்து கொண்டிருக்கிறான்? நீதியான காரியங்களை செய்கிறானா? நிச்சயமாக இல்லை. நீதியான காரியங்களை மனிதன் செய்வதில்லை. அன்பான காரியங்களை செய்கிறானா மனிதன்? நிச்சயமாக இல்லை. இன்னொருவருக்கு மேலாக வெறுப்புணர்ச்சியை தூண்டக்கூடிய விதத்தில் அவனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அவன் ஒழுக்கமான காரியங்களை செய்கிறானா? நிச்சயமாக இல்லை. இந்த உலகத்தில் எதெல்லாம் ஒழுக்கமற்றதோ அதையெல்லாம் துணிகரமாக செய்வதற்கு மனிதன் முயற்சி எடுக்கிறான். அவன் நற்கிரியைகளை செய்கிறானா? நிச்சயமாக இல்லை. அவன் உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் அவன் கெடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அவன் புண்ணியங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறானா? அவன் புகழை சேர்க்கக்கூடிய மனிதனாக இருக்கிறானா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. பரலோகத்திலிருந்து தேவன் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது மனிதன் பாவியாக காணப்பட்டான். நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நன்மை செய்கிறவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். எந்த ஒரு மனிதன் தேவனை தேடுகிறானோ, எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாக வாழ முயற்சிக்கிறானோ அவன் தேவனுடைய வழிகளில் நடக்கக்கூடிய மனிதனாக காணப்படுவான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்ன காரியங்களை விதித்திருக்கிறார் என்பதை எந்த மனிதன் தேடி நடப்பதற்கு முயற்சி எடுக்கிறானோ அவனே நீதிமானாக காணப்படுகிறான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் இவளை செய்யாதபடிக்கு மனிதனை எது தடை செய்கிறது என்றால் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய பாவம் அவனை தடை செய்கிறது. அந்த பாவம் அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பதில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் என்பது அவனை தினந்தோறும் அரிக்கக்கூடிய ஒரு கிருமியை போல காணப்படுகிறது. அவனை நரகத்திற்கு நேராக அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாவம் அவனுடைய சரீரத்தையும் அவனுடைய ஆத்மாவையும் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பாவத்தை மன்னிப்பதற்காக, இந்த பாவ நோயிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு மனிதனாக அவர் வந்து பிறந்து அவர் பரிசுத்தமாக வாழ்ந்து என்னுடைய பாவத்துக்காக சிலுவையிலே செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசுவே, என்னுடைய பாவத்தை மன்னியும்,
நான் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்திருக்கிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பின் வாழ்க்கையை கொடுப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். யோவான் என்ற சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் இப்படியாக வாசிக்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இங்கே இயேசு கிறிஸ்துவுடைய நேரடியான வார்த்தையை இங்கே வாசிக்கிறோம். நான் உலகம் கொடுக்கிற மாதிரியான சமாதானத்தை கொடுக்க போவதில்லை. உலகம் பணத்தால் சமாதானம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தீர்மானிக்கிறது. ஆனால் பணத்தால் மனிதன் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதில்லை. ஆரோக்கியத்தால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று மனிதன் நினைக்கிறான். ஆனால் ஆரோக்கியத்தால் மனிதன் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதில்லை. அவன் இந்த உலகத்திலே தனக்கு பிரியமான சில போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்துகிறதுனால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறான். பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் மீதி இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்சம் நல்ல காரியங்களையும் அதன் மூலமாக இழந்து போகிறான். மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தின்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் சமாதானத்தை கொடுக்கவில்லை. அவருடைய வார்த்தையின்படி அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை அழியாத வார்த்தையாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உடைந்து போன உங்களுடைய வாழ்க்கையிலே, நம்பிக்கை இழந்த உங்களுடைய வாழ்க்கையிலே, சமாதானம் இழந்த வாழ்க்கையிலே, சமாதானம் இழந்த குடும்ப சூழ்நிலைமையிலே சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். இயேசுவே, என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று நீங்கள் இப்பொழுதே இருக்கிற இடத்திலே நீங்கள் அவருடைய வார்த்தையின் பேரிலே நீங்கள் மனதிலே விசுவாசித்து நம்பி வாயிலே அதை அறிக்கையிட்டால் இயேசு இப்பொழுது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக அவர் காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சமாதானத்தை தேடி நீங்கள் எங்கும் ஓட வேண்டியதில்லை. இந்த இடத்தில் சமாதானம், இதிலே சமாதானம் என்று அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சமாதானத்திற்காக நீங்கள் எந்த பரிகாரமும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. இந்த சமாதானத்திற்காக எந்த விதமான காசையும் நீங்கள் செலவழிக்க வேண்டியதில்லை. இந்த சமாதானத்திற்காக பிரத்யேகமான மனிதர்களை நீங்கள் தேடி செல்ல வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்திலே சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய எழுதியிருக்கிற வார்த்தை என்ற இந்த பைபிளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, இயேசு கிறிஸ்துவிடத்திலே உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுங்கள். இயேசுவே, நான் ஒரு பாவி, நான் தெரிந்தோ தெரியாமலும் செய்திருக்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த பிரச்சனையெல்லாம் நீக்கி அவர் சமாதானத்தை கொடுப்பார். அவர் சமாதானத்தை மட்டும் கொடுக்கிற ஆண்டவர் அல்ல, அதோடு சேர்த்து தைரியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். ஆகவே தான் அவர் இப்படி சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நாம் பல காரியங்களுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் என்று பயப்படுகிறோம். பிள்ளையுடைய திருமணத்திற்கு என்ன செய்ய போகிறோம் என்று பயப்படுகிறோம். நம்முடைய ஆரோக்கியத்திற்கு என்ன செய்ய போகிறோம் என்று பயப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய எதிர்காலம் இயேசு கிறிஸ்துவோடைய கைகளில் நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் பயப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்வதற்கு தேவையான எல்லா ஆலோசனைகளையும் கொடுக்க வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். எனவே இயேசுவிடத்திலே பாவ மன்னிப்பின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சமாதானமான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக உடனடியாக கிடைக்கப்பெறக்கூடியதாக இருக்கிறது. அந்த சமாதானமான வாழ்க்கையை இயேசு தாமே இன்றும் என்றும் உங்களுக்கு எப்பொழுதும் தந்தருளுவாராக. ஆமேன். அதறியே நான் நின்ற வேளை பாசமுடன் அணைத்தீ, கசந்து போன வாழ்க்கையையும் இனிதாய் மாற்றினீரே. மற்றோர் என்னை பகைத்தாலும், சுற்றம் என்னை வெறுத்தாலும், மாறாத நேசரணி. மற்றோர் என்னை பகைத்தாலும், சுற்றம் என்னை வெறுத்தாலும்,
நேசர் நீரேதான், பதற்றமே எனக்கில்லையே, பாசமாய் அணைப்பார். இமை பொழுதுமேதான் விலகாதவர், இரவும் பகலும் தான் காக்கின்றவர். உன்னை விட்டு நான் என்றென்றும் விலகுவதில்லையே என்றுரைத்த தேவனே, பொய்யுரையாதவரே, இயேசுதானே அவர் நாமம். இமை பொழுதுமேதான் விலகாதவர், இரவும் பகலும் தான் காக்கின்றவர். இந்த சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பான வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தோஷமான வாழ்க்கையை விரும்பாதவர்கள் யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. எல்லாருமே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே தாங்கள் சந்தோஷமாக எது இருந்தால் வாழ முடியும், யார் இருந்தால் வாழ முடியும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்களோ அதை பெறுவதற்காக மனிதர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அவர்கள் படுகிற கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. தங்களுக்கு சந்தோஷம் எது கொடுக்குமோ அந்த பொருள் எவ்வளவு மதிப்பு இருந்தாலும் கூட அதை தங்களுக்கென்று சொந்தமாக்கி கொள்வதற்கு மனிதர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக மனிதர்கள் யாவருமே சந்தோஷத்தில் பிரியப்படக்கூடியவர்களாக அங்கு காணப்படுகிறார்கள். ஆனால் உண்மை எதுவென்று பார்க்கும் பொழுது, மனிதன் சந்தோஷம் எது தரும் என்று நினைத்து அவன் பிரயாசப்படுகிறானோ, பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறானோ, அவைகளெல்லாம் கிடைத்ததற்கு பின்பாகவும் கூட அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷமானது அது நிறைவாய் காணப்படுவதில்லை. மனிதர்கள் சினிமாவை பார்ப்பது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று சினிமாவுக்கு செல்லுகிறார்கள். சினிமாவுக்கு சென்ற பின்பாக அவருடைய வாழ்க்கையிலே அந்த சந்தோஷம் அது சினிமா பார்த்ததுக்கு பின்பாக அது கடந்து போய்விடக்கூடியதாக காணப்படுகிறது. இப்படியாக மனிதர்கள் பல காரியங்களிலே சந்தோஷத்தை தேடுகிறார்கள். ஆனால் அந்த சந்தோஷம் கிடைக்காததற்கான காரணம் என்ன, அந்த சந்தோஷம் தங்களுக்குள்ளே நிலைத்தில்லாததற்கான ஒரு காரணம் என்ன என்பதை குறித்து மனிதர்கள் ஆராய்வதற்கு தயங்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த நாளிலும் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அது எப்படி பெற்றுக்கொள்வது, அந்த சந்தோஷமான வாழ்க்கையை எப்படி நாம் தக்க வைத்து கொள்வது என்பதை குறித்ததான ஒரு சிறு செய்தியை நாம் தேவனுடைய வார்த்தையாகிய பைபிளிலிருந்து நாம் பார்க்கலாம். அதற்கு ஏதுவான ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். மார்க்கு 5ஆம் அதிகாரம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையிலுள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளிலானே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு மனிதனை குறித்து வாசித்தோம். அவன் எந்த இடத்திலே வசித்து கொண்டிருந்தான் என்று வாசித்தோம். அவனுடைய ஒவ்வொரு நாளினுடைய நிமிடங்களும் எப்படி கடந்து போகிறது என்று வாசித்தோம். அவனுடைய மனதை குறித்து நாம் வாசித்தோம். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், அவன் கல்லறையிலே குடியிருக்கிறவனாய் காணப்பட்டான் என்று வாசித்தோம். ஒரு சாதாரணமாக எல்லா மனிதர்களும் போவதற்கு விரும்பாத ஒரு இடம், தங்கியிருக்க விரும்பாத ஒரு இடம், அது மரித்து போன மனிதர்கள் இருக்கக்கூடிய கல்லறையாக இருக்கிறது. ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் கல்லறையிலே 1-2 நாள் இருந்தவனாக இல்லை, அவன் கல்லறையிலேயே குடியிருக்கிறவனாக இருந்தான். கல்லறையிலேயே அவன் பகலிலும் குடியிருந்தான், கல்லறையிலேயே அவன் இரவிலும் குடியிருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் அனுதினமும் அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டு கூக்குரலிட்டு கொண்டு இருந்தான் என்று வாசிக்கிறோம். இவனுடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா? நிச்சயமாக இவனுடைய வாழ்க்கை மிக மிக மோசமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இப்படிப்பட்ட மோசமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அது யாரால் என்று பார்க்கும் பொழுது உங்களையும் என்னையும் படைத்த தேவனால் மட்டுமே கூடும்.
அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருந்தது பாருங்கள். அவனுக்கு குடும்பம் இருந்திருக்கும், நண்பர்கள் இருந்திருப்பார்கள், உறவினர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் அவன் இருப்பதோ தனிமையில் இருந்தான். சந்தோஷத்தோடு அவன் காணப்படவில்லை. கல்லறைக்குள்ளாக இருக்கக்கூடிய மக்கள் அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அதே போலவே அவனுடைய வாழ்க்கையும் அழுகையும் புலம்பலும் கூக்குரலுமாய் சென்று கொண்டிருந்தது. அப்படியானால் இந்த நிலைமைக்கு, இந்த மோசமான கொடூரமான இவனுடைய நிலைமைக்கு காரணம் என்ன? அவன் அல்ல, அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகளாக காணப்பட்டது, பிசாசுகளாய் காணப்பட்டது. அது நிமித்தமாய் அவனுக்குள்ளாக அசுத்தாவிகள் இருந்ததினால் அவனுடைய வெளிப்புறமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் அந்த அசுத்தாவிகள் அதை கட்டுப்படுத்தி கொண்டிருந்ததாக காணப்பட்டது. அதனாலே அவன் கல்லறையிலே இருந்தான். அதனாலே அவன் இரவும் பகலும் கூக்குரலிட்டு கொண்டிருந்தான். அதனாலே அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறவனாய் காணப்பட்டிருந்தான். அதனாலே அவன் தன் வீட்டை விட்டு பிரிந்தவனாய் காணப்பட்டிருந்தான். அந்த அளவுக்கு கொடூரமான சூழ்நிலைக்கு காரணம் அவனுடைய உறவினர்கள் அல்ல, நண்பர்கள் அல்ல, அவனுக்குள்ளாகவே இருந்த அசுத்த ஆவியாய் இருந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, இது நமக்கும் பொருந்தக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. அவனுக்குள்ளாய் அசுத்த ஆவி இருந்தது, நமக்குள்ளாய் பாவம் என்ற அசுத்தம் இருக்கிறது. அது நிமித்தமாகவே நம்முடைய வெளிப்புறமான ஒரு சூழ்நிலைகள் பெரும்பாலும் மிக மோசமான கொடூரமான ஒரு சூழ்நிலையாக நமக்கு காணப்படுகிறது. இங்கே நாம் வாசிக்கிறோம், அவன் தன் குடும்பத்தை விட்டு பிரிந்தவனாய் காணப்பட்டிருந்தான், குடும்பத்தால் பிரிக்கப்பட்டவனாய் காணப்பட்டிருந்தான். அதற்கு காரணம் அவனுக்குள்ளாய் இருந்த அசுத்த ஆவி. அதே போல நாமும் கூட தேவனை விட்டு பிரிந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் அநேகர் நம்மோடு கூட இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்திலே தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா? உண்மை எதுவென்று பார்க்கும் பொழுது நாம் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய வீட்டிலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். தேவனுடைய வீடாகிய பரலோகத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்டவர்களாக, அதற்கு உரிமை கோர முடியாத அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையிலே நாம் காணப்படுகிறோம். அதற்கு காரணம் எதுவென்று பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளாக இருந்த அசுத்தாவி, அவனுடைய கொடூரமான சூழ்நிலைக்கு காரணம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவமானது நம்முடைய ஒரு கொடூரமான சூழ்நிலையாகிய தேவனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, பாவம் செய்கிற யாரும் தேவன் அண்டையில் இருக்க முடியாது. பாவம் செய்கிற யாரும் தேவனுடைய வீட்டிலே இருக்க முடியாது. இவன் தன்னுடைய வீட்டை இழந்ததற்கும் தன்னுடைய குடும்பத்தை பிரிந்ததற்கும் காரணம் இவனுக்குள்ளாக இருந்த அசுத்தாவி. அதே போல நாமளும் நம்முடைய தகப்பனாகிய நமக்கு எல்லாவுமா இருக்கிற, எல்லா உறவுமாக இருக்கிற தேவனை விட்டு பிரிந்திருப்பதற்கு காரணம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அசுத்தமான பாவமாய் காணப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? அவனுடைய குடியிருப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் வாசித்தோம். நமக்கும் இது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. தேவனை விட்டு பிரிந்து, தேவனை விட்டு விலகி இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக அது நன்றாக காணப்படாது. அவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள முடியாதவனாய் காணப்பட்டிருந்தான். அவனை கட்டுப்படுத்தினது அசுத்தாவியாக இருந்தது. தேவனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நாம் நம்மை நாமே கட்டுப்படுத்த இயலாத மக்களாக காணப்படுகிறோம். ஏனென்றால் நம்மை கட்டுப்படுத்துவது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவமாய் காணப்படுகிறது. அந்த பாவம் நம்மை கட்டுப்படுத்தி நம்மை காயப்படுத்துகிறது, நம்முடைய சரீரத்தை காயப்படுத்துகிறது, நம்முடைய ஆத்துமாவை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வெளிப்புறகாரமான உட்பிரகாரமான மோசமான சூழ்நிலைகளுக்கு மற்றவர்கள் காரணம் அல்ல, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவமே காரணமாக இருக்கக்கூடும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே எல்லாரும் பாவம் செய்து அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் தேவனை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அப்படியானால் நீங்கள் தேவன் அண்டையிலே செல்ல வேண்டும், தேவனுடைய பக்கத்தில் இருக்க வேண்டும், தேவனுடைய வீட்டிற்கு உரிமை கோரக்கூடிய அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் தேவன் தரக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். தேவன் தரக்கூடிய சந்தோஷம் அப்பொழுதுதான் உங்களுக்குள்ளாய் நிலைத்திருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இவனுடைய மோசமான கொடூரமான சூழ்நிலையை கண்ட தேவன் அவர் கடல் கடந்து அவனை காண்பதற்காக சென்றார். அந்த அளவுக்கு அவர் அவனை நேசிக்கக்கூடியவராக இருந்தார். அவர் அவனை மாத்திரமல்ல, நம்மையும் அவர் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மை நேசித்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து, பாவம் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அழிவிலிருந்து, பாவம் நமக்கு தரப்போகிற முடிவில்லாத அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக தேவன் அவனை தேடி வந்தது போலவே நம்மையும் தேடி வந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார்.
ஆம், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவமானது அது இந்த உலகத்தில் மாத்திரம் நமக்கு ஒரு அழிவை தருப்போது கிடையாது. இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பாகவும் கூட அது நம்மை முடிவில்லாத அழிவாகிய நரகம் என்ற அந்த இடத்திலே, இந்த உலகத்திலே நாம் அனுபவித்திராத அளவுக்கு மிகவும் கொடூரமான வலிகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் முறுமுறுப்புகளும் புலம்பல்களும் உள்ள கூக்குரல் உள்ள அந்த நரகத்திலே நம்மை தள்ளி அழிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அதை அறிந்த தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். இவனுடைய கஷ்டங்களை அறிந்த தேவன் இவனை தேடி சென்றார். நம்முடைய கஷ்டங்களை அறிந்த தேவன் நம்மையும் தேடி வந்திருக்கிறார். பரலோகத்தை விட்டு இந்த உலகத்தில் அவர் அதற்காகத்தான் மனிதனாய் பிறந்தார். மனிதர்களாகிய நாம் படுகிற இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்களையும் மறுமையில் உள்ள கஷ்டங்களையும் அவர் காப்பாற்றுவதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்த தேவனாக இருக்கிறார். சந்தோஷமான வாழ்க்கை அதை நமக்கு தருவதற்கு ஒருவரால் மட்டுமே முடியும். அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த சந்தோஷமான வாழ்க்கையை தருவதற்கு அவர் நம்மை தேடி வந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். தேடி வந்தது மட்டும் கிடையாது, சந்தோஷமான வாழ்க்கையை நாம் அனுபவிப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை இயேசு செய்திருக்கிறார். இவன் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு இவனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? இவனுக்குள்ளாய் இருக்கக்கூடிய அசுத்த ஆவி துரத்தப்பட வேண்டும். அப்பொழுது இவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக அது மாறும். அதே போல நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்க வேண்டுமானால் நமக்குள்ளாய் இருக்கக்கூடிய பாவமானது நம்மை விட்டு நீக்கப்பட வேண்டும், துரத்தப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு இவனுடைய வாழ்க்கையில வந்து இவனுக்குள்ளாய் இருக்கக்கூடிய பிசாசை இவனுக்குள்ளிருந்து விரட்டினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவத்தை நம்மை விட்டு விரட்டுவதற்காக அவர் என்ன செய்தார் தெரியுமா? இவனுக்குள்ளாய் இருந்த அசுத்தாவை விரட்டுவதற்கு அவர் கட்டளையிட்டார். ஆனால் நமக்குள்ளாய் இருக்கக்கூடிய பாவம் என்ற அசுத்த ஆவியை நம்மை விட்டு துரத்துவதற்காக உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தவராய் காணப்படுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட நமக்குள் பாவம் உண்டு. நாம் அநேக காரியங்களிலே தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ளே சுயநலம் உண்டு, நமக்குள்ளே ஆசைகள் உண்டு, பேராசைகள் உண்டு, பொருளாசைகள் உண்டு. நாம் கடந்த காலங்களிலே பாவங்கள் செய்தவர்களாய் காணப்படுகிறோம். இப்பொழுதும் கூட நாம் பாவம் செய்வதற்கு ஏதுவான ஒரு மக்களாய் காணப்படுகிறோம். தேவனுடைய வாக்கியமானது சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி. எல்லாருடைய பாவத்துக்கும் ஒரு பரிகாரம் செய்யப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த பரிகாரத்தை செய்து நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு அகற்றியிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை தேடி வந்த தேவன், உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவத்தை அகற்றுவதற்காக தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தின தேவன், அவரை நீங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிப்பீர்களானால் உங்கள் பாவங்களானது உங்களை விட்டு அகற்றப்படும். நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வீர்கள். அவன் எந்த விதமான ஒரு காரியத்தையும் செய்ய இயலாதவனாக இருந்தான். அசுத்தாவிகளுடைய ஆதிக்கத்தில் இருந்தான். நாமும் பாவத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற, நம்மை ஆளுகை செய்யக்கூடிய பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய அந்த தேவனை நாம் முழு இருதயத்தோடு விசுவாசித்து, ஆண்டவரே, நான் பாவம் செய்திருக்கிறேன், எனக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவமானது எனக்குள்ளாக அநேக வலிவேதனைகளை கொடுக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே அநேக கஷ்டங்களை கொடுக்கிறது, அநேகரை விட்டு என்னை பிரிக்கிறது என்று நீங்கள் அவரிடத்திலே போய் உங்கள் பாவம் ஏற்படுத்தின விளைவுகளை சொல்லி என்னை மன்னியும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுங்கள் என்று சொல்லி நீங்கள் அவரிடத்திலே கேட்பீர்களானால் அவர் உங்களை மன்னித்து உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுக்கு ஒருவராலும் தர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பார். அந்த சந்தோஷம் குறைந்து போகாது. அந்த சந்தோஷத்தை உங்களை விட்டு எடுத்து போட எவராலும் கூடாது. இத்தகைய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.